ஸோ கைஸ் ஓவரால் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்கமிங் பேப்பர் ரிலேட்டட் அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டோர் லைன் ராக்கோட ரிட்டர்ன் வகிக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ளமோ எல்லாருக்கும் உள்ள கேள்வி என்னமோ இந்த வீடியோ காலையிலேயே வருமேடா, ஏன்டா லேட் பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்பீங்கன்னு தெரியுது. என்ன ரீசன்றதை சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் வரது தான் பிளான். அண்ட் ஆல்சோ இதை நான் சாட்டர்டே ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆடியோவை ப்ராப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணாமல் ஸோ ஒரு மாதிரி பஃபர் வர மாதிரி நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டேப் பண்ணி செக் பண்ண மாட்டேன், ஏன்னா அடுத்த ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ அதை பார்க்க போயிட்டு நான் நைட்டை எடிட் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது ஃபுட்டேஜில் அந்த வாய்ஸ் எதுவுமே ப்ராப்பராக கேப்சர் பண்ணல. அண்ட் ஆல்சோ ஹேங் அவுட் கமெண்ட்ரிக்கு இன்னொரு வீடியோ எடுத்தேன், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கேப்சர் ஆகல. மைக்கில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்ன டயத்துக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட முடியல. இப்போ மதியானம் 12 o'clock நான் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடும். ஸோ அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமும் காரணம் சொல்ல மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக வரும். துண்டு ஒரு தடவை தான் விழுகும், இன்னொரு தடவை மிஸ் ஆகாது. ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஸோ WWE டாக் டீம் டிவிஷன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக டாக் டீம் டிவிஷனை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தா வந்திருக்கு. நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE இதுக்கப்புறமா டாக் டீம் டிவிஷன் ஒரு ரிஃப்ரெஷோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா டாக் டீம் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபியூடிலேருந்து ப்ராப்பரான ஸ்டோரி லைன் கொடுப்போம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஹிண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகாமராக்கு ஒரு நியூ பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷன் இதுக்கப்புறமா கொடி கட்டி பறக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ரொம்ப நிறைய டேலண்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE வச்சிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால டாக் டீம் டிவிஷனை ப்ராப்பராக புஷ் பண்ண முடியலன்ற போது இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம WWE ஈலியா ட்ராகனோ ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஈலியா ட்ராகனோ WWE விட்டு போயிட்டாருங்க. ஸோ இதை WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. WWE வரைக்கும் கண்ட அவங்க அலுமினி செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈலியா ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்துருந்தோம் ஈலியா ட்ராகனோ இன்ஜுரிக்கு அப்புறமா ரிட்டர்னுக்காக ரெடியாக இருக்காருன்ற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போதைக்கு கண்ட ஈலியா ட்ராகனோ கடைசி வரை வரல. என்னன்னு கேட்டால் WWE விட்டே போயிட்டாருன்றதை சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது இப்போதைக்கு கரண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா WWE ஒரு ப்ராப்பராகவே மணி பால் பிளேயராக பார்க்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பற்றி சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE ஈலியா ட்ராகனாவை ஒரு நல்ல ஹார்ட் பர்ஃபார்மராக பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவளை வச்சு நம்மளால் போனி பண்ண முடியாதுன்ற மாதிரி WWE நினைக்கிறாங்களாமா. அதனால தான் வந்து ஈலியா ட்ராகனாவை வாண்டடாகவே WWE விட்டு அமிச்சிட்டாங்கன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மூவ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேலண்ட்ஸையும் வாங்கி போட்டு ப்ராப்பராக அவனுக்கு ஃபியூடே கொடுக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் WWE விட்டு ரிலீஸ் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ அவர் ஈலியா ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா AEW போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா டோனி கானுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ரெஸ்லர் தான், அவர் சைன் வரதுக்கு ரெடியாக இருக்குன்ற மாதிரி டோனி கானுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் AEW போயிட்டாருன்னா மேட்ச் அப்லாம் சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈலியா ட்ராகன் வர்சஸ் ரிகோஷிட்டை 1 செகண்ட் நம்ம பார்க்கலாம். வில்லாஸ் பிரே கூட மேட்ச் பண்ணலாம். தொமோசா சியப்பாவும் அங்கே தான் இருக்காங்க. கென்னி ஒமேகா எல்லாம் அங்கே இருக்காங்கன்ற போது சூப்பராக மேட்சை போடலாம். ஸோ நல்ல வாய்ப்பு AEWக்கு மிஸ் பண்ணிடாதீங்கடாடி. மூணாவது இப்போதைக்கு கரண்டாக சண்டே நைட் ரிலேட்டட் ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. WWE ப்ராப்பராக இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE இலியாச்சி இருக்கார்ல, ஸோ நம்ம ட்ரிக்கிள் வில்லியம்ஸ் கூட ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவரை வச்சு ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. இப்போ வரைக்கும் கண்ட அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிராப் அவுட் பண்ணிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது லாஸ்ட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்ம OTC வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணியிருப்பாரு. ரோமன் ரைன்ஸ் ஷோ ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த NBA ரெஸ்லர் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருச்சு. பெரிய பேக்லாஷ்மே வந்து பார்த்தீங்கன்னா உண்டாச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தாடி. நாளாக தான் நம்ம ஐஷோ ஸ்பீட் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். இப்போ கரண்டாக ஐஷோ ஸ்பீட் அவர் WWEக்கு வரப்போறன்றதை சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் ஐஷோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா WWEக்கு வர டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் ஆயிடுச்சு, நான் சூனஸ் WWEக்கு வருவேன்றதை ஐஷோ ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சமீபத்தில் அவர் ரெசில்மேனியாவில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாகவே கவனத்தை ஈண்டிட்டாரு. ஆக்சுவலி அவர் ப்ரீவியஸ் ராயல் ரம்பிள்லே வந்து பயங்கரமாக சம்பவம் பண்ணியிருந்தார். பிரான் பிரேக்கர் அடி வாங்கிட்டு போயிருந்தார். அதுலேருந்தே பயங்கரமாக ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா WWE மத்தியில் ஸோ அவர் வரணுன்ற மாதிரி ஃபேன்ஸ் பயங்கரமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில் நான் சூனஸ் WWE வருவேன்றதை ஐஷோ ஸ்பீட் வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வாயா உனக்காக தான் காத்துக்கிறேன். என்னதான் செலிபிரிட்டிஸ் வந்து இப்போ இன்வால்வ்மெண்ட்டை நம்ம வேணான்னு சொன்னாலும் ஐஷோ ஸ்பீடுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் எனக்கு இருக்குங்க. ஸோ 5வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் ரா ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ அப்கமிங் ரா வந்து பார்த்தீங்கன்னா 1 hour முன்னாடி ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ 25ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour முன்னாடி ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாமா. அதுக்கான ரீசன் என்ன கேட்கும்போது அந்த ரா முடிஞ்ச கையோட ஸ்மாக்டவுனுக்கான டேப்பிங்ஸுமே இருக்க போதாமா. அண்ட் ஆல்சோ 29ஆம் தேதியுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE போத் ரா அண்ட் ஆல்சோ ஸ்மாக்டவுனுக்கான
அதுக்கான டேப்பிங்ஸ் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 1 hour முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகுமா. எப்போ வரேன்னு கேட்கும்போது செப்டம்பர் 8ஆம் தேதி ஒரு ரா எபிசோட் நடக்கும்ல, அந்த ரா எபிசோடு வர வந்து பார்த்தீங்கன்னா 1 hour முன்னாடியே WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க. ஸோ கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு கரண்டாக ஏஜே ஸ்டைல்ஸ் நம்ம எல்ஏ நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இந்த ஏஜே ஸ்டைல்ஸ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக எல்ஏ நைட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஸ்டர்லேயே வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு ஒர்த்தாக இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்காக ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லைன்ற மாதிரி சொல்லலை. ஸோ அடுத்து சாம்பியனாக யார் ஆகணுன்ற மாதிரி கேட்கும்போது தான் ஏஜே ஸ்டைல்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஏஜே ஸ்டைல்ஸ் அப்படி ரோமன் ரெயின்ஸை மீன் பண்ணி சொல்லியிருந்தாருன்னா நானே கொஞ்சம் பட் நல்ல மனுஷன் அப்படிலாம் பேச மாட்டார். இப்போ வரைக்கும் கரண்டாக ஏஜே ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நெக்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் யாராக இருக்கணுன்ற மாதிரி கேட்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக எல்ஏ நைட் தான் வைப்பேன். எல்ஏ நைட்டுக்கு அந்த சாம்பியன் ஆகிற டூல் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரேட் சாம்பியனாகவும் டபிள்யூபிள்யூல இருப்பார். அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பயங்கர டிசர்விங்காகவும் நம்ம எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா இருப்பாருன்றதை ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கண்டா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே இப்போ டபிள்யூபிள்யூ கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அவருக்கு மிட் கார்ட் புஷ் கூட கொடுக்க மாட்டீங்க, மிட் கார்ட் டைட்டில் கூட கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ டபிள்யூபிள்யூ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. சாந்தமாக பேசிட்டு இருந்த தலைமை ஏஜே ஸ்டைல்ஸே கொந்தளிச்சிட்டாரு இந்த விஷயத்துக்கு. கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ரோமன் ரெயின்ஸ் ஹீலா ஃபேஸ்டா. ஸோ இப்போ வரைக்கும் கண்ட ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக கொஸ்டின் பண்ண நிலையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஹீல்டனுக்கான ஒரு சில விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு ரீசெண்டாக நடந்த ரால. இப்போ வரைக்கும் கண்ட ஃபேன்ஸ் பயங்கர கொஸ்டின் பண்ணுற நிலையில் டபிள்யூபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவே என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டபிள்யூபிள்யூ ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஹீலாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ஃபால்ஸ் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டபிள்யூபிள்யூ ரோமன் ரெயின்ஸ் அஸ் அ வேர்ல்ட் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீலாவே இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணணும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட ஹீல் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தலைவனுக்கு எப்பயுமே நல்லவனாக இருந்தாலும் கரெக்டாக இருக்காது. ஸோ எப்பயுமே ஹீல் தான், வில்லன் தான் மாசாக இருப்பார். ரெண்டாவது நம்ம ஒபாஃபெமே ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஒபாஃபெமையோட நெக்ஸ்ட் ஃபியூட் என்னவா இருக்கும்ன்றத ஒரு சில அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ரெஸ்ல் வேர்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைட்ஃபுல் செலக்ட் இதை எக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 சோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கூட இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒபாஃபெமைக்கு இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் பிரான்சன் ரீகை நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வேற ஃபியூடாலாம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. டபிள்யூபிள்யூ இந்த பிரான் பிரேக்கர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரான்சன் ரீடை ரிட்டர்ன் பண்ண வச்சு அவர் கூட ஃபியூட் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி உனங்களை போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை போய் ஏன்டா சண்டே நைட் மெயின் ஈவெண்ட் சாட்டர்டே, ஐயோ அதுக்கு வேற பேரை மாற்றி உசுரை வாங்குறானுங்க. இந்த லைவ் ஈவெண்ட்டில் தூக்கி ஏன்டா இவ்வளோ பெரிய மேட்சை பற்றி நீங்கள் வச்சிங்கன்ற மாதிரி பயங்கரமாக கொஸ்டின் பண்ணியிருக்கேன்னு இல்லை. இப்போ வரைக்கும் கண்டா டபிள்யூபிள்யூ நெக்ஸ்ட் ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடை நோக்கி போவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்கிற அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் ஈவெண்ட்டாச்சும் வைங்கடாடி. அது ஒரு ஃபியூச்சர் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தா அதை போய் லைவ் ஈவெண்ட்டில் வச்சு சொல்கிறானுங்க. அண்ட் ஆல்சோ கோடி வர்சஸ் ராண்டி ஆர்டன் மேட்சையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஈவெண்ட்டில் வச்சு அடிச்சு துவைக்கிறானுங்க. ஸோ இதுக்கப்புறம் இது இந்த ஸ்டோரி லைன் தாங்காது போல். ஸோ என்ன பண்ண போகிறானுங்கன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பிரான் பிரேக்கருக்கு அப்புறமா பிரான்சன் ரீட் கூட தான் ஒபாஃபெமே ஃபியூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. மூணாவது நம்ம அப்கமிங் பேப்பர் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ டபிள்யூபிள்யூ அப்கமிங் பேப்பர் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ கிரவுன் ஜுவலை நோக்கி தான் போக போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு பிடபிள்யூ இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டபிள்யூபிள்யூ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவல் நோக்கி போக போகிறாங்க. அந்த கிரவுன் ஜுவல் இந்த வருஷம் சவுதி அரேபியாவில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை சவுதி அரேபியாவில் நடக்க போதுன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் பார்க்கும்போது ஸோ ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக என்ன சாய்ஸ் வச்சிருந்தேன்னா, ரோமன் வேர்ல்டு சாம்பியனாகவும் ஸோ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாகவும் கோடி இருக்கணும். ஸோ இவங்க 2 பேருக்கான மேட்சப் பண்ணி அந்த மேட்ச் நான் பண்ணியிருந்தாங்கன்னா சீரியஸாக நல்லா இருந்திருக்கும். இந்த விஷயத்தில் இவங்க கோடி வர்சஸ் ரோமனை பண்ணியிருந்தானுங்க உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டானுங்க சான்ஸ். சொல்ல முடியாது, இன்னும் டைம் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் மணி இந்த பேங்க் பேப்பரியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ இவனுங்க நினச்சாலும் பண்ணி விட்றானுங்க, மறுபடியும் கோடி சாம்பியன் ஆகினாலும் ஆக்கி விட்ருவாங்க. லாஸ்ட் டைம் மெயின் அப்டேட் நம்ம ராக் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டோரி லைன் ராக்கோட ரிட்டர்னை வகி வைக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபேன் தியரியாகவும் பேசப்படுது. அண்ட் ஆல்சோ ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது WIR வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக சோலோசிக்காவை ஃபேஸ் டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ரோமன் ஹீல் டன் பண்ணுறாரு. ரோமன் வர்சஸ் எல்ஏ நைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ இதுக்கப்புறம் பிளட் லைன் ஃபியூட் வந்து கொஞ்சம் லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா போகும். இந்த ஸ்டோரி லைனோட எண்டில் ராக்கை ரிட்டர்ன் பண்ண வைப்பாங்க. ஸோ ராக்கை ரிட்டர்ன் பண்ண வச்சு ஹீல் ரோமன் வர்சஸ் ஃபேஸ் ராக்குக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேபி இருக்குமோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்துருந்தா ராக் வரலாம் ஒபாஃபெமே கூட ரோமன் ரெயின்ஸை மேட்சப் பண்ணி விடலான்ற மாதிரி டபிள்யூ பிளான் பண்ணியிருக்காதான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்
ஒப்பீனியன்றதை மறக்காம காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும், இந்த வீடியோ டேப் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சுங்க. ஸோ மைக்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ என்னன்றதை பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் வரும். கான்சிக்யூட்டிவாக நம்ம சேனல் இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலே ஸ்டே பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வார்த்தா